Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தவேக தலைவர் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக முதல் முறையாக பதவியேற்க இருக்கிறார். இதற்காக நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நீலாங்கரையில் விஜய் வீடு அமைந்துள்ள பகுதியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். பதவியேற்பு விழாவுக்கான என்னென்ன ஏற்பாடுகள், சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? போக்குவரத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கா? வணக்கம். இன்று சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய உள்ளரங்கில் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தலைமையில் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பதவியேற்பு என்பதும் நடைபெற இருக்கிறது. பதவி பிரமாணத்தையும் ஆளுநர் செய்யப்பட இருக்கிறார். குறிப்பாக அமைச்சர்களுடைய உத்தேச பட்டியல் என்பதும் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது. அதனுடைய பதவியேற்பும் இன்று நடைபெறும் என்ற தகவல் என்பதும் கிடைத்திருக்கிறது. சரியாக 10 மணிக்கு நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவிற்கு அனைத்து ஏற்பாடுகளும் இதற்கு முன்பாகவே மும்பரமான பணிகள் என்பதும் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் 10 பாஸ் வகையிலும் அமைச்சர்களுக்கு 15 பாஸ் என்று கொடுக்கப்பட்டும் வருகிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் பல்வேறு தடைகளை தாண்டி கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவு பெற்று இந்த ஆட்சியை அமைக்கிறது. கிட்டத்தட்ட 50 வருட திராவிட கட்சிகளினுடைய அந்த தமிழகத்தின் ஆட்சிக்கு அடுத்ததாக ஒரு புதிய கட்சி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு மிக பெரும் நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வருபவர்களுக்கும் பல்வேறு விதிமுறைகளும் நிபந்தனைகள் என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நுழைவாயிலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகாக முதலில் தலைமை செயலகம் செல்ல இருக்கிறார். அங்கு அவருக்கு ஒதுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து முதல் கையெழுத்து என்ன இடப்போகிறார் என்பதும் பெரும் எதிர்பார்ப்பாக காத்துக் கொண்டே இருக்கிறது. தங்களுடைய தேர்தல் பரப்புரையின் போதும் அதே போல பல்வேறு பொதுக்கூட்டங்களின் போதும் விஜய் அவர்கள் பெண்களுக்கான முக்கியத்துவம் தமிழகத்தில் நிச்சயமாக அதிகரிக்கும் என்றும் நம்மளுடைய நோக்கமும் கட்சியின் நோக்கமாகவும் பெண்களின் பாதுகாப்பு இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 200 யூனிட் மின்சாரம் என்பது இலவசமாக வழங்கப்படும் என்ற ஒரு முதல் கையெழுத்தாக இருக்கும் என்று அவர் இதற்கு முன்பாகவும் தெரிவித்து இருந்தார். அந்த வகையில் இன்றைய கையெழுத்து என்னவாக இருக்கும் என்பதும் பெரும் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நுழைவாயிலிலும் நுழையக்கூடிய நபர்களையும் காவல்துறையினர் முழு பரிசோதனைக்கு பிறகாகவே உள்ளே அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றனர். ஜோசப் விஜய் அவர்கள் இன்று இந்த முதலமைச்சர் பதவியேற்றதற்கு பிறகாக முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் முதல் கட்டமாக 10 நபர்களுக்கு இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பதும் கொடுக்கப்படுவதாக நேற்றைய தினமே தெரிவித்திருக்கின்றனர். இந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பல்வேறு முக்கிய நபர்களுக்கும் அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரசுடன் ஆதரவு கூட்டணியுடன் அமைத்து இந்த ஆட்சியை அமைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் வர இருக்கிறார் என்ற தகவல் என்பதும் கிடைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆதரவு கோரி அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், IUML உள்ளிட்ட கட்சிகளினுடைய தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காகவும் தற்போது தயாராகி இருக்கின்றனர். தொடர்ச்சியாக நேரு ஸ்டேடியத்தில் அந்த பதவியேற்பு விழாவிற்கு பிறகாக நேரடியாக விஜய் அவர்கள் தலைமை செயலகத்திற்கு செல்ல இருக்கிறார். அதன் பிறகாக அந்த பணிகள் என்பது முடிவடைந்த பிறகாக மீண்டும் பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு வர இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்டினம்பாக்கத்தில் இருந்து மீண்டும் நேரு ஸ்டேடியத்திற்கும் வர இருக்கிறார். அதன்படிதான் காவல்துறையினுடைய அந்த ரூட் மேப் என்பதும் தெளிவாக நேற்றைய தினம் இரவே தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வரக்கூடிய அவர் மீண்டும் தலைமை செயலகத்திற்கு சென்ற பிறகாக நீலாங்கரை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்து இருக்கின்றனர். குறிப்பாக முதலமைச்சர் பதவிக்கு பிறகாக தற்காலிக சபாநாயகர் என்ற பதவி என்பதும் அளிக்கப்படும். அந்த தற்காலிக சபாநாயகர் கடந்த ஒரு சில மாதங்களில் அவர் அந்த பொறுப்பை ஏற்பார். அதன் பிறகாக சபாநாயகர் பொறுப்பு என்பதும் ஏற்கப்படும். சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் மற்றும் தீர்மானங்கள் என அனைத்தும் அவர் பொறுப்பிலேயே அடங்கக்கூடிய வகையில் தான் இருக்கும்.
முதல் முறை ஆட்சியை பிடித்து தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் அவர்களினுடைய இந்த விழாவில் பங்கேற்பதற்காக அவருடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த நேரு ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றிலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். அருகிலேயே சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் முக்கிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய நிலையில் மாநகராட்சி கட்டிடம் என போக்குவரத்து மாற்றம் என்பதும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர். அந்த வகையில் தான் சரியாக 9:30 மணிக்கு இல்லத்தில் இருந்து புறப்படக்கூடிய விஜய் அவர்கள் நேரு ஸ்டேடியத்திற்கு 9:45 மணிக்கு வருவார் என்ற தகவல் என்பதும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு தமிழக மக்களுடைய பெரும் ஆதரவை பெற்று ஒரு தனிபெரும் கட்சியாக உருவாக்கி அதனுடன் ஆதரவு அமைத்து பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை செய்து அவர்கள் முறையாக ஆளுநரை சந்தித்து இந்த ஒரு விழா என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அந்த நேரு ஸ்டேடியத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதுமே காவல்துறையினர் முழு பாதுகாப்பில் இருந்து வருகின்றனர். ஏனென்றால் அனுமதி அட்டை இருப்பவர்களுக்கு மட்டுமே நேரு ஸ்டேடியத்திற்கு உள்ளே அனுமதி என்பதும் வழங்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். இதனால் விஜயினுடைய ரசிகர்கள் அதிக அளவு குவிக்கப்படுவார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. சந்தோஷ், விவரங்களுக்கு நன்றி.